ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله رضينا بالله ربا بالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر جيلاني شيخا ومرشدا قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقاتلوا في سبيل الله الذين يقاتلونكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين واقتلوهم حيث ثقفتموهم وأخرجوهم من حيث أخرجوكم والفتنة أشد من القتل ولا تقاتلوهم عند المسجد الحرام حتى يقاتلوكم فيه فإن قاتلوكم فاقتلوهم كذلك جزاء الكافرين சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் முன்னிட்டான் அல்லாஹின் மேலான நல்லடியார்களே, இல்லாமல் அல்லாஹின் மேலான அருளும் அவனின் கருணையும் காருண்ய வல்லல் ஹாத்முல் அம்பியா அஷ்ரஃபுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நல்லவர்கள், ஆதாக்கள், ஷுஹதாக்கள், முத்தகீன்கள், முஃமினீன்கள் இங்கு சொல்லப்படக்கூடிய எங்கெல்லாம் இருந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அத்தேல் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். எல்லாமல் அல்லாஹின் மேலான அருளும் அவன் கருணையும் காருண்ய வல்லல் ஹாத்முல் அம்பியா அஷ்ரஃபுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை சருகாமல் பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முத்தகீன்கள், முஃமினீன்கள் இங்கு சொல்லப்படக்கூடிய எங்கெல்லாம் சேமடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தையில் மீதும் குறிப்பான அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். எல்லாமல் ரப்புல் ஆலமீன் அவருடைய மேலான கருணையினால் நம்மையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் உற்றார் உறவினர்களையும் கடல் கடந்து இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களையும் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் எல்லாமல் ரப்புல் ஆலமீன் எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் ஹாதரிலும் சஃபிலும் அல்லாஹ் எப்பொழுதும் நம்மை பாதுகாத்தல்வானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாலிஹீன்களான நல்லவர்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் மாலடி வாழையாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் நசீபாக்கி தந்தல்வானாக. உலகில் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எங்கெல்லாம் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் பரிபூர்ண ஷிஃபாவை ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. அவர்களுக்காக யாரெல்லாம் பணிவிடை செய்கிறார்களோ ஹிதமத் செய்கிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. மனைவி மக்களோட ஹஜ்ஜின் நசீபையும் மாணவியின் ஜியாரத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல்வானாக. ஆமீன். சங்கையானவர்களே, சென்ற வாரம் நாம் உலகில் படைக்கப்பட்ட அத்தனையும் எதுவும் வீணானதல்ல, சாதாரணமாக நாம் வார்த்தைகளால் சொல்வோம், யானை முதல் எறும்பு வரைக்கும் என்று நாம் சொல்வோம். உலகத்தில் எதுவெல்லாம் ரப்பால் படைக்கப்பட்டிருக்கிறதோ, உலகத்தில் எதுவெல்லாம் இருக்கிறதோ, தரையிலும் சரி, கடலிலும் சரி, ஆகாயத்திலும் சரி, எங்கும் சரி, எல்லாவற்றும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டது என்பதில் சந்தேகமில்லை. படைக்கப்பட்டது எல்லாம் வீணானதும் அல்ல. அந்த வீணானது அல்ல என்பதை உற்ற வார்த்தையில்தான்
கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இந்த படைப்பு எதுவும் வீணானதில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் வசனமாகிய இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை சொல்வார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யஹ்யால ஒரு செய்தி எழுதுவாங்க. கொஞ்ச நாள் பஞ்சம், மழை இல்லை, சரியான வெயில், தண்ணியே இல்லை. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, மக்கள் எல்லாம் திரட்டினாங்க, வாங்க மைதானத்தில் போய் மழை வேண்டி தொழுது அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி என்சியும் கேட்போம் அப்படின்னு எல்லாத்தையும் திரட்டினாங்க. ஒரு நபி திரட்டுறாங்க, அத்தனை பேர்களையும் திரட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஒரு மைதானத்துக்காண்டி போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் திரட்டு போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்த நின்னாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நபி முன்னாடி போகிறாங்க, தலைமை தாங்கி போகிறாங்க, பின்னாடி கூட்டம் அத்தனையும் செல்கிறது. திடீரென்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க. நின்றுட்டு தழையை பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தாங்க, வாங்க திரும்ப போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நபியே, தொழுகலாம், மழை வேண்டி தொழுகலாம், துவா செய்யலாம், தௌபா தேடலாம், அல்லாட்ட பாவ மன்னிப்பை தேடலான்னு இது வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டு நாம் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு நாம் இன்னும் போகலை. கொஞ்ச நேரம் நீங்கள் பார்த்தீங்க, திரும்ப போன்னு சொல்றீங்களே, காரணம் என்ன? அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, சுப்ஹானல்லாஹ், ஒரு எறும்பு மல்லாக்க படுத்து கொண்டு, நம்ம கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, ஒரு எறும்பு மல்லாக்க படுத்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் இப்படி சொல்கிறது, இறைவா உன்னுடைய படைப்பினங்களில் ஒரு படைப்பு, நாங்களும் ஒரு படைப்பு. அது சொல்லுகிறது, அல்லாஹுவே ரப்பே ரஹ்மானே, நீ படைத்த அத்தனை படைப்பினங்களில் நாங்களும் ஒரு படைப்பு. ஆனால் மற்ற படைப்பினால் தண்ணீர் தடுக்கப்படுவதால் எங்களை பஞ்சத்தில் ஆக்கிறாத. என்ன சொல்லுது? மனிதர்களுக்கு தடை செய்யறது காரணத்தால எங்களுக்கு தண்ணீர் தராமல் ஆக்கிறாத அப்படின்னு அந்த எறும்பு துவா செய்ச்சு, வாங்க அல்லாஹ் மழையை தந்துடுவான்னு சொன்னாங்கன்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எது துவா செய்ச்சு? எறும்பு. எறும்பு சொல்றதையும் சுலைமான் கேட்பாங்கன்னு குர்ஆன் ஹதீஸ்லாம் வருது இல்லையா? அப்படி சொல்றாங்க, இறைவா நீ எங்களை படைப்பினங்கள் எங்களில் ஒரு படைப்பாக நீ படைத்திருக்கிறாய், மற்றவர்களுக்கு தடுக்கின்ற காரணத்தால் எங்களுக்கு தடுத்துறாத, எங்களுக்கு மழையை பொழிய செய்வாயாக என்று ஒரு சாதாரண ஒரு எறும்பு துவா செய்கிறது. இந்த எறும்பின் மூலமா அல்லாஹ் துவா மக்பூலாக்குவான், மழையை தருவான், வாங்கன்னு சொல்லிட்டு போவோன்னு சொல்லிட்டு போனாங்களாம். அப்போ எதுக்கு சொல்லணும்னு சொன்னால், யானை முதல் எறும்பு வரைக்கும் நம்ம சும்மா சாதாரணமாக சொல்கிறோம். ஒரு எறும்பின் துவாவை செய்மெடுத்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இதன் மூலமாக மழையை தருவான்னு சொல்றாங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னமா துன்ஸரூன வ துர்ஸகூன பிதுஃபாயிக்கும், உங்களுக்கு அல்லாஹ் அள்ளி கொட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க வணங்கிய வணக்கத்தாலும் நாம் செய்த காரியத்தாலும் கொட்டுகிறான் என்று நாம் நினைக்கிறோமா? இன்னமா துன்ஸரூன வ துர்ஸகூன பிதுஃபாயிக்கும், உங்களிடத்தில் பலகீனமானவர்கள் இருக்கின்ற காரணத்தால் அவர்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்கிறான். உங்களிடத்தில் பலகீனமானவர்கள் இருக்கின்ற காரணத்தால் அவர்களை கொண்டு அல்லாஹ் ரிஸ்கை தருகிறாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாமத்தான் உழைச்சி போடுறோம், நாம இல்லைன்னு சொன்னா எதுவும் நடக்காது என்று நாம நினைக்கிறோம். அப்படி அல்ல, யாரின் மூலமாகவும் அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் தருகிறான், யார் மூலமாகவும் அல்லாஹ் மலையை சொல்றோம் இல்லையா, நல்லோருக்கு பெய்மலை எல்லாருக்கும். அதனால தான் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுவாங்க, ஒரு சபையில 40 பேர் இருந்தாங்க சொன்னா அதில் ஒருத்தரா நல்லவர் இருப்பார், அல்லாஹ் நம்ம எல்லோரையும் சாலிஹீன்கள் ஆக்கி தந்துள்வானாக. அப்போ அவர் ஆமீன் சொல்றதுனால அல்லாஹ் மலையை தருவான், அல்லாஹ் அருளான மலையை தந்துள்வானாக. ஆமீன் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் இருக்கலாம் இல்லையா? கேட்கக்கூடியவன் பாவியா இருந்தா இருக்கக்கூடியவங்க நல்லவங்களா இருக்கலாம் இல்லையா? அல்லாஹ் நம் எல்லோரையும் சாலிஹீன்கள் ஆக்கி தந்துள்வார். ஒரு எறும்பின் துஆவின் மூலமாக வந்த கூட்டத்தை திருப்பி அனுப்பினார்கள், திரும்ப சென்றார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏன்? ஒரு எறும்பின் துஆ. ஒரு எறும்பின் படைப்பு சாதாரண படைப்பு அல்ல, ஒரு எறும்பின் அந்த வாசகம் தானே, கூட்டத்தின் தலையான எறும்பு சொன்ன வார்த்தை தானே, யா அய்யுஹன் நம்லு துகுலு மசாகினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதஹு. பட்டாளத்தோடு வருகிறார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்கவங்க நீங்க உங்களுடைய பொந்துகளில் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். ஒரு வழிநடத்தக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு வழிநடத்தக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும்? தன் பட்டாளத்தை பாதுகாக்க வேண்டும், தன் கூட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அப்படிதானங்க? அல்லாஹ் கூட்டத்தையும் சமுதாயத்தையும் பாதுகாப்பவர்கள் அல்லாஹ் ஆக்கி தந்தல்வானால். எனக்கு சொல்லணும் தெரியும் இல்லையா?
சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய நல்ல ஆட்சியாளராக அல்லாஹு தஆலா, நல்ல மனிதனே உள்ள ஆட்சியாளராக அல்லாஹ் ஆக்கி தந்தல்வானாக. அருமையானவர்களே, மனிதர்களுடைய உள்ளம் மாறாமல் அல்லாஹுவால் மாற்றுவதில்லை. நாம தான் சரியில்லை. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நாம் நாமளாக செய்யக்கூடிய காரியத்தை தவிர அல்லாஹ் எந்த கூட்டத்தையும் அழிக்கிறதும் இல்லை, மாற்றுறதும் இல்லை. நாமளா தேடிக்கிட்டது தான். எந்த காரியங்களையும் நாம தேடிக்கொண்டதுதான், அல்லாஹுவால் மாற்றுவதில்லை. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின். ஒரு கூட்டத்தை அழிச்சிட்டு இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்கன்னு நினைக்கிறியா? அப்படி உருவாக்க மாட்டான், அப்படி உருவாக்க மாட்டான். ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். உன் ஆத்மா மாறுகின்ற வரை, உன் ஆத்மா மாறாமல் இருக்கின்ற வரை, உன் மனசு தான் மாறிச்சு, உன் நஃப்ஸ் கட்டுப்பட்டுச்சு, நீ நஃப்ஸுக்கு கட்டுப்பட்ட செயல்பட்டோ. எனவே அல்லாஹ் எந்த மனிதர்களுக்கும், எந்த அடியார்களுக்கும், எந்த உயிரினங்களுக்கும் அல்லாஹ் அநீதம் செய்ய போவதில்லை. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ரப்பினால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் எதுவும் வீணானதல்ல என்பதை குர்ஆன் சொல்கிறது. அதனால தான் யஸ்அலூனக அனில் அஹில்லாஹ், இந்த சந்திரன் எதனால் படைக்கப்பட்டிருக்கிறது கேட்கப்பட்டது என்ற செய்தியை நாம் சொன்னோம். அதை தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடுத்து ஃபீஸபீலை பற்றி அல்லாஹ் சொல்வான். போர் என்பது சாதாரண விஷயம் அல்ல, எல்லாவற்றையும் தியாகம் செய்யணும். போருங்கிறது உடலை தியாகம் செய்யணும், உயிரை தியாகம் செய்யணும், பொருளை தியாகம் செய்யணும், ஊரை தியாகம் செய்யணும், அப்படித்தானே? எல்லாவற்றையும் தியாகம் செய்யணும் அல்லவா? முதல்ல நஃப்ஸ அல்லாஹுவை போறோம் திரும்ப வர்றது நிச்சயமா? போருங்கிறது அப்படித்தானே? போறோம் திரும்ப வர்றது நிச்சயம் அல்ல, திரும்ப வரவும் செய்யலாம், ஷஹாதத்தும் அடையலாம். இங்க போரை பத்தி அல்லாஹ் சொல்றான், வகாத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலூனகும். உங்களிடத்தில் அவர்கள் போர் செய்கின்றவரை போர் செய்தால் நீங்களும் போர் செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில. நீங்களா போகாதீங்க. வகாத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போர் செய்யுங்கள். சஹாபிகளுக்கு சொன்ன வார்த்தை இது. எங்க இறங்குச்சுன்னா மதீனத்துல் முனவ்வரால இறங்குச்சு. ஏன்னா காபிர்களோடு சித்திரவதைக்கும் இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் உள்ளாக்கப்பட்ட மக்காவில் இருக்கின்ற போது எந்த போரும் வரல, எந்த போருடைய ஆயத்தி இறங்கல்ல. மக்கால் இருக்கும்போது அத்தனை சஹாபிகளும் பொறுமை கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, யா ரசூலல்லாஹ், இந்த குஃபார்களுடைய தொண்டைகள் தாங்க முடியல, இந்த முஷ்ரிக்கினுடைய செயல்பாடுகள் எங்களால் ஜீரணிக்க முடியல, பொறுமையாயிருங்க பொறுமையாயிருங்க, அப்படிதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். மக்காவில் இருக்கும் காலமெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபிகளை பொறுமை பொறுமை என்றுதான் சொன்னார்கள். அல்லாஹ் நம்மை பொறுமை காப்போம், அல்லாஹ் வெற்றியாளர்களாக வாழ செய்வானாக. அதாவது சுப்ஹானல்லாஹ், அபூ ஜந்தல்ங்கிற சஹாபி தானே உதவியான் உடன்படிக்கையும் போது வந்த நேரத்தில் உடன்படிக்கையில் சில நிபந்தனைகள் போட்டாங்க. யாராவது மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்குள் வந்தால் விடமாட்டோம், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தால் நீங்கள் விட்டுறணுங்கிறது ஒப்பந்தம் சம்பந்தமாக ஒரு விஷயம் நடந்துச்சு ஹுதைபியால. இந்த ஒப்பந்தம் நடக்காது, நீண்ட செய்தி அல்லவா. ஒப்பந்தம் நடக்கும்போது அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால் இருந்து ஒரு கைதிகளாக அகப்பட்டிருந்தாங்க. அங்கிருந்து தப்பி 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 மலையடி வாரமாக ஒளிஞ்சு 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 வந்து ஹுதைபியா ஒளிஞ்சு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கேருந்து ஒப்பந்தம் நடந்துட்டு இருக்குது. சஹாபிகளோடு அந்த மக்கத் குறைஷ்களான குஃபார்களோடு ஒப்பந்தம் நடந்துட்டு இருக்குது, ரசூலுல்லாஹ் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் கையெழுத்து போடல. போடுறதுக்கு முன்னாடி அபூ ஜந்தல் வந்து ரத்தக்கரையோடு வந்து விழுறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷ்கள்கிட்ட கேட்குறாங்க, ஜந்தல் வந்துட்டார், அபூ ஜந்தல் நாங்கள் கூப்பிட்டு போகிறோம். இல்லை முஹம்மதே சார், ஒப்பந்தம் எழுதப்பட்டு விட்டது. எப்போ கையெழுத்து போடலையாப்பா? ரசூல் சொல்றாங்க, எழுதப்பட்டு விட்டது. மதீனாவில் இந்த மக்காவில் இருந்தால் யாரையும் விடமாட்டோம், மக்காவில் மதீனாவில் இருந்தால் விட்டுடணும் அப்படிங்கலாம் ஒப்பந்தம் எழுதப்பட்டு, இந்த வருஷம் நீங்கள் உம்ராக்கு வரக்கூடாது, நீங்கள் அப்படியே திரும்ப பெறணும் அப்படிங்கிறதுலாம் ஒப்பந்தம் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் இரத்தக்கரையோடு காயங்களோடு வந்து ஒளிந்து வந்த சீதனா அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிகளுக்கு முன்னாடி வந்து விழுகிறார்கள். சையதுல் பஷர் அப்படிங்கிற கிதாபில் பல கிதாபில் இந்த வரலாறு எழுதுவாங்க. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலையை பார்த்து மக்கத் குறைஷிகளான குஃபார்கள் சொல்லுவாங்க, இவரை நாங்கள் கூப்பிட்டு போறோம். இல்லை நபியே, ஒப்பந்தம் எழுதப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எழுதப்பட்டு விட்டது ஏன் ஆனால் அப்படின்னு சொன்ன பொழுது கையெழுத்து போடலையாப்பா? எழுதப்பட்டு விட்டாலும் முடிஞ்சிச்சு, எங்களோட அனுப்பித்தான் ஆகணும். யார? அந்த அபூ ஜந்தலை எங்களோட நான் அனுப்பித்தாகணும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஒரு இக்கட்டான நேரங்க.
ஒரு தலைவர் ரசூலுல்லாஹ். குஃபார்களுடைய வற்புறுத்தல், முடியாது நாங்கள் அனுப்ப மாட்டோம் ஜபூஜந்தல, என்ன செய்யறது? சுப்ஹானல்லாஹ், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜந்தல் சொன்னாங்க, யா அபூஜந்தல் இஸ்பிர், பொறுமையாக இருங்க, அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான், மகத்தான வெற்றியை தருவான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனுப்பி வைத்தார்கள். சொன்னாங்க, அபூஜந்தல் யா மாஷர குரைஷ், என்னை மீண்டுமா இந்த குஃபார்களிடத்தில் அனுப்புகிறீர்கள் என்று சொன்னாங்களாம். மீண்டுமா இந்த குஃபாரிடத்தில் முஸ்லிம்களிடத்தில் என்னை அனுப்புகிறீர்கள்? அவர்கள் செய்த சித்திரவதைகள், அவர்கள் செய்த அநியாயங்கள், அவர்கள் செய்த அட்டுழியங்கள், எனக்கு ஏற்படுத்திய இன்னல்கள், இடையூறுகள், மீண்டுமா இனி அங்கே அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை கட்டுப்பட்டு மீண்டும் போனார்கள் என்பது வரலாறு சொல்லும். அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் போர் செய்யுங்கள் நாங்கள் ஆயத்திறக்கல. மதீனாவுக்கு வந்த பிறகுதான் வகாத்திலு ஃபீ ஸபீலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்யுங்கள், அல்லதீன யுகாத்திலூனக்கும், உங்களிடத்தில் அவர்கள் போர் செய்ய வந்தால் நீங்கள் போர் செய்யுங்க. நாமெல்லாம் யாரையும் அடிக்கக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, வந்துட்டாங்களா போர் செய்யுங்க. அது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா தஅ்பது, அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபையாளன்னு பாருங்க. போர் செய்யுங்க, அவங்க போர் செய்ய வந்தா நீங்க போர் செய்யுங்க, அடிக்க வந்தா அடின்னு சொன்ன ரப்பு, வலா தஅ்பது, வரம்பு மீறாதீர்கள், வரம்பு மீறாத. இதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்வார்கள். வரம்பு மீறாத நல்லா சொல்லிட்டான். சொல்லிட்டு இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பை மீறக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. யார் யாரையெல்லாம் அல்லாஹ் நேசிக்க மாட்டான்னு ஒரு பட்டியலே இருக்குது. யாரையெல்லாம் அல்லாஹ் விரும்ப மாட்டான், நேசிக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு பட்டியல். இங்க அல்லாஹ் சொல்றான், வரம்பு மீறாதீர்கள். உங்களுடைய போர்களில் நீங்கள் போர் செய்வதற்கு சென்று விட்டாலோ, அப்படி கலந்து கொண்டு விட்டாலோ நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இந்த ஆயத்தை இறக்கிய பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வரம்பை மீறாதீர்கள் என்று சொல்கிறான். நீங்கள் யாரையெல்லாம் போர்க்களத்தில் நீங்கள் வெட்டக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, தொல்லைகள் கொடுக்கக்கூடாது என்பதை சொல்லுகின்ற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், வலா தக்துலின் நிசா, பெண்களை கொல்லாதீர்கள், பெண்களை நீங்கள் சித்திரவதை செய்யாதீர்கள், பெண்களுக்கு தொல்லை கொடுக்காதீர்கள். முதல்ல சொல்றாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, வரம்பு மீறுதல் என்பது கோபத்தின் வெளிப்பாடு தானே, வரம்பு மீறுதல் என்பது வெறியின் வெறிச்சையினுடைய வெளிப்பாடு தானே, அப்படித்தானே? வந்துட்டா விடமாட்டோம் சொல்ல முடியாது, வெறிச்சையினுடைய வெளிப்பாடு. அப்ப இது யாருங்கிறது அந்த கண்ணை மூடிடும், யாருங்கிறது பார்க்க முடியாது. அப்படிங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வலா தக்துலுன் நிசா, நீங்கள் பெண்களை கொல்லாதீர்கள். யாரு எதிரியான பெண்களா இருந்தாலும் சரி, எதிரிகளான பெண்களை நீங்கள் கொல்லாதீர்கள். ரசூல் சொல்றாங்க, ஒஸ்பியான், குழந்தைகளை நீங்கள் கொல்லாதீர்கள். குழந்தைகளை கொல்வது வரம்பு மீறுவது, பெண்களை கொல்வது வரம்பு மீறுவது. வயது முதிர்ந்தவர்களை நீங்கள் கொல்லாதீர்கள், வயது முதிர்ந்தவர்களுக்கு நீங்கள் தொல்லை கொடுக்காதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் என்று சொல்லிவிட்டான். எனவே பெண்களையோ குழந்தைகளையோ வயதானவர்களையோ ஒரு ருஹ்பான், சுப்ஹானல்லாஹ், மார்க்க அறிஞர்களை நீங்கள் கொண்டாதீர்கள். இன்னும் அழகாக சொல்லுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட செய்தி தானுங்க. ஆணி அடிக்க அடிக்க அம்மியை என்ன, அதாவது அம்மி அடிக்க அடிக்க என்ன சொல்லணும், அம்மியை நகரும் சொல்லணும், அடிக்க அடிக்க அம்மியை நகரும். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி தானே. முதல் உபதேசம் மதீனத்துல் முனவ்வராவுக்கு வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க தானே, அஃஷுஸ் ஸலாம், சலாமை நீங்கள் பரப்புங்கள் தானே சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த பகைமைத்தனத்தையும் ஏற்படுத்தவில்லை, எந்த எதிரித்தனத்தையும் ஏற்படுத்தவில்லை, எந்த விரோதத்தையும் ஏற்படுத்தவில்லை, எந்த குரோதத்தையும் ஏற்படுத்தவில்லை. இன்றைக்கு நாம பகைமையை உள்ள வச்சுக்கிட்டு காலமுழுக்க பகைமையோடு இருக்கிறோம், குரோதத்தை உள்ள வைத்துக் கொண்டு காலமுழுக்க குரோதமாக இருக்கிறோம். விரோதத்தை உள்ள வச்சுட்டு மௌத்தா போறவைக்கு விரோதத்தோடு இருக்கிறான். தான் இருக்கிறது மாத்திரமல்ல, தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறான் இந்த சமூகம், தன் உறவினருக்கு சொல்லிக் கொடுக்கிறான் இந்த சமூகம். அவர்கிட்ட சலாம் சொல்லாத, அவர்கிட்ட பேசாத, அவரை பார்க்காத அப்படின்னு குரோதத்தையும் விரோதத்தையும் பகைமையும் நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு முதலாக சொன்ன சொல் அஃஷுஸ் ஸலாம், சாந்தியை சமாதானத்தை பரப்பு. இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு ருஹ்பான், நீங்கள் அதாவது அறிஞர்களை, மார்க்க அறிஞர்கள், யூதர்கள் இருந்தாங்க, நஸ்ரானிகள் இருந்தாங்க, அந்த அறிஞர்கள் கண்டா நீங்க வெட்டாதீங்க, கொல்லாதீங்க. போர் சீன் இறங்கிட்டா யாரை கண்டாலும் வெட்டுங்கிறது ரெண்டாவது.
ஆனா முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் யாரையெல்லாம் செய்யக்கூடாது, யாரையெல்லாம் கொல்லக்கூடாது, யாரையெல்லாம் நீங்கள் வெட்டக்கூடாது என்பதை நீங்க கோடிட்டு காட்டுகிறார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, அலா மன் லக்கி இலைக்கும் அஸ்ஸலாம், உங்களை கண்டார் ஒருத்தர் சலாம் என்று சொன்னார், அவரை நீங்க என்ன செய்யுங்க, விட்டாதீங்க. சலாம் என்று சொல்லிட்டா விட்டாதீங்க. பயந்து சொல்றான் அப்படின்னு நினைச்சிடாத நீ. அதுக்கெல்லாம் ஹதீஸ் இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறார்கள், எனவே இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், நீங்கள் போர் செய்யுங்கள். அவர்கள் போர் செய்ய வந்தால், அவர்கள் போர் செய்ய ஆரம்பித்தால், அவர்கள் உங்களிடத்தில் போர் செய்ய வந்துவிட்டால் நீங்களும் போர் செய்யுங்கள். வரம்பு மீறாதீர்கள். வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. அடுத்து அல்லாஹ் சொல்றா, வக்துலூஹும் ஹைஸ ஸகிஃப்துமூஹும் வஅக்ரிஜூஹும் மின் ஹைஸ அக்ரஜூக்கும், எங்க கண்டாலும் கொன்னுங்க. வக்துலு ஹைஸ் ஸகிஃப்துமூஹும், அவர்களை எங்கு கண்டாலும் எங்கள் வெட்டுங்கள். வஅக்ரிஜூஹும் மின் ஹைஸ அக்ரஜூக்கும், உங்களை எந்த இடத்திலிருந்து வெளியேற்றினார்களோ அந்த இடத்திலிருந்து வெளியேற்றுங்கன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இது ஆரம்பத்தில் இறக்கப்பட்ட வசனம். மக்காவில் அந்த மக்கள் வெளியேற்றினாங்க இல்லையா, மக்காவுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த நேரத்தில் மக்காவில் நுழைஞ்ச உடனே அந்த நேரத்தில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சொல்லிட்டு நம்ம பஸ்தீரிங்க எழுதுறாங்க, அந்த இடத்திலும் கூட அல்லாஹ் ஜல்லஷானத்தில் எப்படி சொல்றான். தொடர்ந்து சொல்லும்போது, வக்துலூஹும் ஹைஸ ஸகிஃப்துமூஹும் வஅக்ரிஜூஹும் மின் ஹைஸ அக்ரஜூக்கும், உங்களை எங்கிருந்து அவர்கள் வெளியேற்றினார்களோ அவர்களை நீங்கள் வெளியேற்றுங்கள், எங்கு கண்டாலும் நீங்கள் வெட்டுங்கள் என்று சொல்லிட்டு, வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், குழப்பம் செய்வது கொலையை விட கேடுவிட்டது. குழப்பம் செய்து ஃபித்னாவை ஏற்படுத்துவது, கலகத்தை ஏற்படுத்துவது கொலை செய்வதை விட மிக கெட்டதுன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அடுத்து அல்லாஹ் சொன்னா, வலா துகாத்திலூஹும் இன்தல் மஸ்ஜிதில் ஹராம் ஹத்தா யுகாத்திலுக்கும் ஃபீஹி, ஹத்தா யுகாத்திலுக்கும் ஃபீஹி, அந்த மதீனத்து மக்காவில் சுப்ஹானல்லாஹ், அந்த மக்கத்தில் முக்கர்ரமாவில் நீங்கள் போர் செய்யாதீங்க, அது புனிதமான இடம், பாக்கியமான இடம், அங்க வச்சு போர் செய்யாதீங்க அப்படின்னு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொன்னா. இந்த ஆயத்துக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், கொஞ்ச நேரம் தான் அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்தான். உள்ள நுழையும் போது, மக்கா வெற்றியின் போது, மக்கா வெற்றி கிடைச்சது இல்லையா, ஃபதஹ் மக்கா, இந்த மக்கா வெற்றி கிடைச்ச பொழுது அந்த நேரத்தில் போருக்கு எங்களுக்கு அனுமதி கிடைச்சது. அதுக்கு பின்னாடி எந்த விதமான போரும் அங்கு செய்யக்கூடாது. ஏன்னா புனிதமான இடம், பாக்கியமான இடம் என்ற காரணத்தால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொன்னா, வலா துகாத்திலூஹும் இன்தல் மஸ்ஜிதில் ஹராமி ஹத்தா யுகாத்திலுக்கும் ஃபீஹி, அந்த மக்கத்தில் முக்கர்ரமாவில் உங்களை அவர்கள் போர் செய்தால் நீங்க போர் செய்யுங்க, அது வரைக்கும் போர் செய்யக்கூடாது. வக்துலூக்கும் ஃபக்துலூம் கதாலிக ஜஸாஉல் காஃபிரீன், நீ அவங்க போர் செய்தா நீங்களும் போர் செய்யறது, அவங்க உங்களை கொல்ல வந்தா நீங்களும் கொல்றது காஃபிர்களுக்கு ஜஸா, கூலி என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்றான். மக்கத்தில் முக்கர்ரமா இருக்குல்ல, அது பாக்கியமான இடம், பரக்கத்தான இடம் சொல்லி அல்லாஹ் தஆலா அம்னாக ஆக்கியிருக்கிறான், அச்சந்தீர்ந்த இடமாக ஆக்கியிருக்கிறான். எந்த விதமான பயமோ எந்த விதமான குழப்பமோ இல்லாத ஒரு இடம். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை பாதுகாக்கிறான்னு சொன்னா, அதாபுகள் வராம, வேதனைகள் வராம, அங்க எதையுமே அங்க செய்யக்கூடாது. வேட்டை பிராணிகளை வேட்டையாடக்கூடாது. ஹாஜிகளையும் சரி மற்றவங்களும் சரி வேட்டை பிராணிகளை வேட்டையாடக்கூடாது. அதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பிராணிகளை வேட்டையாடாதீர்கள், புறாக்களையோ மற்ற பிராணிகளையும் நீங்கள் வேட்டையாடாதீர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. எந்த அளவிற்கு அந்த இடம் பாக்கியமான இடம்னு சொன்னா, அல்லாமா இஸ்மாயில் அக்கல் பர்சூர் ரஹ்மத்துல்லாஹ் ரூஹுல் பயான்ல ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ஒரு கூட்டம் அழிக்கப்பட்டுச்சு, கல்மழை பொழிஞ்சது சமூக கூட்டத்திற்கு. அந்த கூட்டம் அழிக்கப்படுகின்ற பொழுது ஒருத்தர் ஓடி வர்றாரு, அவர் மேல விழுறதுக்காண்டி ஒரு கல் வந்து கொண்டு இருக்குது. அவர் நேர ஹரத்துக்குள்ள போயிட்டாரு, ஓடி வர்றாரு, கல்மழை பொழியுது, அதாவது வேதனை இறங்கப்பட்டு கல்மழை பொழியுது. அந்த கல்மழை பொழிகின்ற பொழுது இவர் தன்னை நோக்கி வருகின்ற அந்த கல்லை பார்த்துக்கிட்டு உள்ள ஓடுறாரு. எங்க ஓடிட்டாரு? ஹரத்துக்குள்ள போயிட்டாரு. ஆச்சரியம், மிக பெரும் சிந்திக்க முடியாத ஒரு செயல். அல்லாமா இஸ்மாயில் அக்கல் பர்சூர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, எந்த அளவுக்கு அந்த அல்லாஹ் அந்த இடத்தை பாதுகாக்கிறான். தன் வேதனைக்குள்ளாக்கப்பட்ட நேரத்திலும் கூட, பொதுமக்களுக்கு இறங்கப்படக்கூடிய அந்த வேதனையும் கூட, ஒரு தனிப்பட்ட மனிதர் மீது விழப்படக்கூடிய அந்த கல், அந்த தனிப்பட்ட மனிதர் ஹரத்துக்குள்ள செல்கின்ற பொழுது அவரை நோக்கி வந்த கல் அப்படியே நிமிச்சான். எதனால் தெரியுமா? 40 நாள் அவர் அது நாள் வரைக்கும் அந்த ஹரத்துக்குள்ளேயே செத்துட்டே இருந்தார், அங்கே இங்கும் போய்கிட்டே இருந்தார்.
அப்படியே அறியாம வெளியே வந்தாரு. காத்துக்கு இந்த கல் மேல பொத்துன்னு விழுந்துச்சு. வேதனை முடிவு பண்ணிட்டான் அல்லாஹ், அவருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். பாதுகாத்து வச்ச அந்த வேதனைக்குண்டான கல்லை அவரே மறந்து வெளியே வந்தாரு. கல் அவர் மேல விழுந்தது. சங்கமிக்கவர்களே, எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட புனிதமிக்க இடமாக ஹரம் ஷரீஃபை ஆக்கியிருக்கிறான். அவர்களும் போரை தடுத்து கொண்டால் நீங்களும் தடுத்துங்க. அவங்க வந்தாத்தான் நம்ம போர் செய்யணும். முதல் போர் பத்ர் தானங்க. அந்த பத்ர் நாமளாம் ஆரம்பிக்கல, இஸ்லாமியர்களால் ஆரம்பிக்கல. மக்காவை விட்டும் ரொம்ப தூரம் அந்த பத்ருங்கிற இடம் வர்ற வரைக்கும் தானே. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சுட்டு, யார் ரசூலல்லாஹ், இப்படி அவங்க மக்கா விட்டு புறப்பட்டு வந்துட்டாங்க, இனிமேல் நாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு புறப்பட்டாங்க. அப்போ வந்த பிறகுதான் இவங்க கிளம்புனாங்க. அதனால தான் அவர்கள் தடுத்துக் கொள்வார்களேயானால் நீங்களும் தடுத்துக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடியவனாகவும் கஃபூராகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதை ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். எனவே சங்கீமிக்கவர்களே, போர் என்பது சும்மா எடுத்தங்கவுத்தங்கிறது அல்ல. எடுத்தங்கவுத்துங்கிறது போர் செய்கிறது அல்ல. அல்லாஹ்வின் கட்டளை வந்த பிறகுத்தான் போர் செய்வதற்கு தயாரானாங்க சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும். இந்த போருங்கிறது லேசான விஷயம் அல்ல. எல்லாரும் போகலாம், ஆனால் போருக்கு ஒரு மனம் வேணும் இல்லையா? மனசு வேணும், அப்படிதான் போர் செய்ய முடியும். அதான் முதல்ல சொன்னேன், உயிர் தியாகம், உடல் தியாகம், பொருள் தியாகம். சுப்ஹானல்லாஹ், போறது உறுதி போருக்கு, ஆனால் வர்றது உறுதி இல்லையா? அந்த அளவிற்குண்டான அந்த போர்ல சஹாபாக்கள் கொண்ட உறுதி இருக்குல்ல, போர்ல போகணும், போர்ல ஷஹீதாகணும், உயர்ந்த அந்தஸ்து அடையணும், சொர்க்கம் கிடைக்கணும், அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தாங்க சஹாபாக்கள். தலாயில் போல ஒரு செய்தியை பதிவு செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, உஹது போருக்காக வேண்டி சஹாபாக்களை திரட்டுறாங்க. அப்படி திரட்டும் பொழுது யார் யாரெல்லாம் கலந்து கொள்றீங்க அப்படின்ற சூழல சஹாபிகள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொரு சஹாபிகளும் நான் கலந்து கொள்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த போரில் கலந்து கொள்ளுவதற்காண்டி ஹைஸமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உள்ள வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த உஹது போரில் நான் கலந்து கொள்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க வயசானவங்களா இருக்கீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை நபியே, நான் வந்து நிற்கிறேன், என்னை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. பாதுகாப்பாக நீ நிறுத்துங்க, எதிரிகள் வரக்கூடிய அந்த அம்புக்கு என்னை பாதுகாப்பாக நிறுத்துங்க, நான் ஏந்தி கொள்றேன், அது மாதிரிலாம் சொல்றாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவோ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹைஸமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கல, இல்லை நான் கலந்து கொள்வேன் நபியே அப்படின்னு சொல்லும் பொழுது கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு. யா ரசூலல்லாஹ், நான் கலந்து கொண்டே தீருவேன். ஏன் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், நேற்றைய தினம் என் மகனை நான் கனவுல கண்டேன். காலையில் கூட்டம் நடக்குது, உஹது போருக்காக வேண்டி சஹாபிகளை திரட்டுறாங்க. வந்து சொல்றாங்க, ஹைஸமா என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். நபி அவர்கள் தடுக்கிறார்கள், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறீங்க, வேண்டான்னு சொல்றாங்க. இல்லை நபியே, அம்பு எறியக்கூடியவர்களை தடுப்பதற்காக வேண்டி என்னை நிறுத்துங்கள், அதன் மூலமாக எனக்கு ஷஹாதத் கிடைக்கட்டும், அதன் மூலமாக எனக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை சொல்றாங்க. அப்படி இருந்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த பொழுது ஒரு கோரிக்கை வைக்கிறார். யா ரசூலல்லாஹ், நேற்றைய தினம் என் மகனை நான் கனவிலே கண்டேன். அவங்க சொல்றாங்க, ஹைஸமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இன்னும் ஒரு படி தாண்டி போனா ஹைஸமா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்றாங்க, பத்ர் போர்ல நானும் என் மகனும் சண்டை போட்டோம். பத்ர் போர்ல யாரெல்லாம் கலந்து கொள்றாங்கன்னு நீங்க கேட்டீங்க. நான் சொன்னேன், நானும் போவேன்னு சொன்னேன். என் மகன் சாயிடு சொன்னாரு, நானும் போவேன்னு சொன்னாரு. ரெண்டு பேரும் மகனுக்கும் அப்பாவுக்கும் போட்டி. அப்போ மகன் சொன்னார், அப்பா உங்களை மாதிரி வயசானெல்லாம் தேவையில்லைப்பா அப்படின்னு சொன்னார். யா ரசூலல்லாஹ், நான் சொன்னேன், உன்ன மாதிரி வாலிபர்லாம் நீ வாழ வேண்டிய வயசுப்பா, குடும்பத்தை பாதுகாப்பா, நீ குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியம்பா, நான் கலந்து கொள்றேன், நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்ப என் மகனார் சொன்னாரு, வாப்பா இது சொத்து பிரச்சனை அல்ல, சொர்க்கத்தின் பிரச்சனை. என்ன சொன்னாரு? என் மகனார் சொன்னாரு, ரசூல் தாண்டா சொல்றாரு,
பதில் களத்தில் எங்கள் இருவர்களுக்கும் உண்டான ஒரு பிரச்சனை, நான் கலந்து கொள்வேன் என்று என் மகனார் சொல்ல, நான் கலந்து கொள்வேன் என்று நான் சொல்ல, கடைசியாக என் மகனார் சொன்னார், வாப்பா இது சொத்து பிரச்சனை இல்லை, சொர்க்கத்தின் பிரச்சனை, சொர்க்கத்துக்கு நான் போவோம் வாப்போன்னு பாருங்க. அதனால நபியே பதிரில் என் கலந்து கொள்ள முடியல, என் மகனார் பதிரில் கலந்து கொண்டுட்டாரு. கடைசியில் சீட்டு குலுக்கி போட்டு தான் பேர் எடுக்கப்பட்டுச்சு. நான் வர வேண்டும் என்று நான் அல்லாஹ்ட்ட துஆ செய்ய, என் மகனார் நான் வர வேண்டும் என்று அவர் துஆ செய்ய, கடைசி மகனாருடைய பேர் விழுந்துச்சு. என் மகனார் பதிரில் கலந்து கொண்டார், பதிரில் ஷஹீதாயிட்டார். இந்த நீண்ட செய்தியை சொல்றாரு. அவங்க சொல்றாங்க ஹைஸம் ரலியல்லாஹு சொல்லிட்டு சொல்றாங்க, நேற்றைய தினம் என் மகனை பதிரில் ஷஹீதாக்கப்பட்ட என் மகனை நான் கனவுல கண்டேன். சூரத்தின் அழகான தோற்றம், அழகான தோற்றத்தில் என் மகனை நான் கனவு கண்டேன். சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்தில் விளைந்திருக்கக்கூடிய அந்த மரங்களுக்கு இடையில் அவர் இங்கும் அங்குமாக ஓடோடி கொண்டிருக்கிறார், துள்ளி விளையாடி கொண்டிருக்கிறார். அங்கு ஓடக்கூடிய அந்த நதிகளில் இறங்கி இறங்கி துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார். அவங்க சொல்றாங்க ஹைஸம் ரலியல்லாஹு, என் மகனை பார்த்தேன், சொர்க்கத்தில் பார்த்தேன், அழகாக இருக்கிறார், சொர்க்கத்தின் மரங்களில் இடையில் ஓடோடி கொண்டிருக்கிறார், ஓடக்கூடிய நதிகளில் குளித்து அதாவது நல்ல சந்தோஷமா இருக்கிறார். அப்படி இருக்கிற மாத்திரமல்ல, அவர் சொன்னாரு, பாப்பா சீக்கிரம் வாங்க பாப்பா, நம்ம ரெண்டும் சேர்ந்து இருப்போம்னு சொன்னாரு. சீக்கிரம் வாங்க, நம்ம ரெண்டும் சேர்ந்து இருப்போம் அப்படின்னு என் மகனார் சொன்னார். சொல்லிட்டு ஃபகது வஜத்து மா வஅதனி ரப்பி ஹக்கா, போரில் கலந்து கொண்டால் என்ன பாக்கியம், சொர்க்கம் பாக்கியம் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். அந்த கட்டளை எனக்கு கிடைத்தது, அந்த வாக்குறுதி எனக்கு நிறைவேற்றப்பட்டது. எனவே வாப்பா நீங்களும் மாறுங்கள் என்று என்னிடத்தில் என் மகனார் சொன்னார். எங்க சொல்றாரு இது? கனவுல. இவங்க யார்கிட்ட சொல்றாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட. முதல்ல சேருங்க சேருங்கன்னு சொல்லும் பொழுது அடுத்த ரசூலுல்லாஹ் இடத்தில் தானபி இடத்தில் இவர் சொல்றாரு. கடைசியில இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ். அப்படி இவர் சொன்னாங்க, ஹைஸமா யா ரசூலல்லாஹ், என் மகனார் சொன்னார் சீக்கிரம் வாங்க வாப்பா, நம்ம ரெண்டும் சேர்ந்து சொர்க்கத்தில் இருப்போம் அப்படின்னு சொன்ன காரணத்தால அஸ்பஹத் முஸ்தாகன் இலா முராஃபகத்திஹி ஃபில் ஜன்னா, எனவே என் மகனோடு இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். யார் சொல்றா? ஆபா சொல்றார், ஹைஸமா சொல்றாங்க, அஸ்பஹத் முஸ்தாகன் இலா முராஃபகத்திஹி ஃபில் ஜன்னா, என் மகன் வா என்று கூப்பிடுகிறார், எனவே என் மகனோடு சேர்ந்து இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் யா ரசூலல்லாஹ். எனவே எனக்கு வயசாகி விட்டது, என் எலும்பெல்லாம் ரொம்ப குறுகி விட்டது, எனவே வா ஹபப்து லிகா ரப்பி, என் ரப்பை சந்திப்பதில் நான் ஆசைப்படுகிறேன், என் ரப்பை சந்திப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். எனவே ஃபதுருப்பா யா ரசூலல்லாஹ் ஐயுர்ஸுகனி ஷஹாதா, எனவே நீங்கள் இந்த போர் என்னை கலக்க வேண்டும், என்னை கலந்து கொள்ள செய்ய வேண்டும். கலந்து கொள்வது மாத்திரமல்ல, இந்த போரில் நான் ஷஹீதாக வேண்டும், ஷஹாதத்துடைய அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும். எனவே நீங்கள் துஆ செய்ய வேண்டும் சொன்னாங்க. நான் கலந்து கொள்ளணுங்கிற சேர்க்கணும், நீங்க எனக்கு நான் கலக்கணும், கலந்துட்டு நான் ஷஹீதாகணும், ஷஹீதாயிட்டு அந்த சொர்க்கம் எனக்கு கிடைக்கணும், ஷஹாதத்துடைய மர்த்தபா எனக்கு கிடைக்கணும் என்று முராஃபகத்து ஸஅத் ஃபில் ஜன்னா, என் மகனோடு சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு துஆ செய்யுங்க நபியே என்று சையதுனா ஹைஸமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சாதாரண போர் என்று சொல்கிறோம், அந்த போருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தன் உயிரை தியாகம் செய்வதற்கு, தன் மகனை கண்டு அவரோடு சேர்வதற்கும் சொர்க்கத்தை சொந்தக்காராக ஆக்குவதற்கும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் சையதுனா ஹைஸமா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்ல அவங்களை சேர்க்கிறாங்க. ஃபதஆலஹு ரசூலுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்றாங்க. இவர் எதையெல்லாம் கேட்டாரு, என்னை கலக்க செய்யணும், ஆனால் கலந்து கொள்வது மாத்திரமல்ல, நான் போர்ல ஷஹீத் ஆகணும், ஷஹீதாகி சொர்க்கம் கிடைக்கணும், என் பிள்ளையோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் துஆ செய்யணும். ரசூலுல்லாஹ் துஆ செய்தாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த போரில் ஹைஸமா ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொண்டார்கள். பிதாலிக ஃபகுத்தில பிஉஹதின் ஷஹீதா, உஹது போர்ல ஹைஸமா ரலியல்லாஹு அன்ஹு எதை கேட்டாங்களோ, எதை ஆசை கொண்டாங்களோ, எதை ஆசைப்பட்டார்களோ, எதை தேடினார்களோ அந்த ஷஹாதத்து கிடைச்சது, சொர்க்கம் கிடைத்தது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டும்.
சங்கை மிக்கவர்களே, அதனால தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா போரை ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆன் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சஹாபா கலான அந்த உத்தமர்கள் போர் செய்வதற்கு தங்களை ஈடுபடுத்தி கொண்டு சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று ஆசை கொண்டவர்கள். எல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நஃப்ஸை கட்டுப்படுத்தி நல்லவர்களாக வாழ்வதற்கும் சுவனம் செல்வதற்கும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாக்கியவான்களாக ஆக்கி தந்தல்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் மேன்மையான வாழ்க்கையை தந்தல்வானாக. உடல் ஆசியத்தோடு ஆரோக்கியத்தோடு அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாலிஹிங்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. மலைய மக்களோடு ஹஜ்ஜின் நசீபையும் மாலபியும் ஜியாரத்தையும் நசீபாக்கி தந்தல்வானாக. நாம் ஆளும் காலமெல்லாம் நம்முடைய உள்ளத்திலும் நாம் ஆளும் இல்லத்திலும் அல்லாஹ் நிம்மதியை தந்தல்வானாக. யாருக்கும் எந்த விதமான நோய்வினைகளும் கொடுக்காமல், யாருக்கும் யாரையும் துன்புறுத்தாமல், எதையும் செய்யாமல் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் போது செய்வானாக. இந்த நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் துஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.